தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற கேடுகெட்ட சாவித்திரி தாமரைக்கு தமிழ்ச்செல்வி ஓங்கி ஒரு பலார்னு அறை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாவித்திரியும் தாமரையும் தமிழ்ச்செல்வி காலேஜில் ஒரு பையன் கூட பழகிறத பத்தி ரொம்ப தப்பாவே சேது கிட்ட சொல்ல, சேதுமே மனசு தாங்காம இங்க குடிக்கவும் வராரு. குடிக்க வந்த இடத்துல பக்கத்துல இருந்த 2-3 குடிகாரனுங்களுமே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பத்தி தப்பாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. டே மச்சான், என்னதான் இவங்க அப்பா அமைச்சராகவே இருந்தாலும் இவனோட பொண்டாட்டி இவன் கூட ஒழுங்கா வாழாம போயிட்டாளேடா. பாவம், இவனுக்கு என்ன குறையோ அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட படுத்து கடைசியில வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டா. இது கூட தெரியாம இவனும் கேனைய மாதிரி இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு அங்க இருந்தவங்க பேசுறத இங்க சேதுமே கேட்க சேதுவுக்கோ ரொம்ப கோபம் வந்து இதுக்கு மேலேயும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அந்த டேபிள்ல இருந்தவங்க கிட்ட வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. டேய், உங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னை பத்தி நீ தப்பா பேசுவ? உங்களுக்கு எதுக்குடா தேவையில்லாத எங்களோட வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனை இருக்கும். அதை பார்க்கறத விட்டுட்டு இங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசியாக சொல்கிறேன். வந்தோமா குடிச்சோமா இடத்த காலி பண்ணோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சேது சொல்ல, உடனே அங்கே இருந்தவனுங்களோ, தோ பாருடா மச்சான், இவரை பற்றி நாம் தப்பாக பேசுகிறோமா? இவர் தான் இந்த கடவாசல்ல அன்னைக்கு ஒரு நாள் பொண்டாட்டி வந்து நான் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லும்போது இது எவனுக்கோ படுத்து பெத்த குழந்தைன்னு இவன் வாயாலேயே சொல்லிட்டு கடைசியில் நம்ம தப்பாக பேசுகிறோன்னு நம்ம மேலே பழிய போடுறான். நாங்கள் மட்டுமா பார்த்தோம், இந்த ஊரே பார்த்தது உன் பொண்டாட்டியே நீ தப்பாக பேசுனத. ஆமாம், அப்படி என்ன உன்கிட்ட குறை இருக்கு? உன் பொண்டாட்டி வேற எவன் கூடயோ படுத்து குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு அப்படின்னு அங்கே இருந்தவனுங்க பேச, சேதுவால கோவத்தை பொறுத்துக்க முடியாம பக்கத்தில் இருந்த ஒரு சரக்கு பாட்டிலை எடுத்து அங்கே 2 பேரையும் தலையிலேயே ஓங்கி பலார் பலார்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடித்ததில் அங்கே இருந்தவனுங்களே மயங்கி விழ, அந்த நேரம் அந்த கடை உரிமையாளருமே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வரவும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, நீங்கள் இங்கேருந்து போயிடுங்கய்யா, ஓனர் வேற போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் சேது நேரா வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த சேதுவை பார்த்ததும் இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏயா சேது, ஏயா இம்புட்டு நேரம் லேட்டா வர? இல்லப்பா, அது வந்து சரி சரி போய் படுத்து தூங்கு. ஏயா ராஜாங்கோ, இப்படி சேது தினம் குடிச்சிட்டு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அவனோட வாழ்க்கையை நீயாவது காப்பாத்தி கூட அந்த தமிழ்ச்செல்வியோட சேர்த்து வைப்பா. அவனோட வாழ்க்கை பழைய மாதிரி நல்லபடியா இருக்கும் அப்படின்னு அப்பத்தாவோ ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாரு அப்பத்தா, நானும் எத்தனை தடவை தான் சொல்றது, சேது என்ன முடிவெடுக்கிறானோ அந்த முடிவுக்கு தான் நான் இருப்பேன். அவனை மீறி நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோட ராஜாங்கமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்கு போலீஸும் தேடி வர, உடனே அங்க இருந்த சன்னாசி இருந்துக்கிட்டு, அண்ணா அங்க பாருங்க போலீஸ் வராங்க. என்ன சன்னாசி இந்த நேரத்துல? ஒருவேளை என்ன காரை இடிச்சு தள்ளிட்டு போனவனை பத்தி போலீஸ் சொல்ல வந்திருக்காங்களோ? வாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ராஜாங்கம் உள்ள வர வைக்க, என்ன சார், என்ன கார்ல யார் இடிச்சிட்டு போனதுன்னு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சிட்டிங்களா அவனை அப்படின்னு ராஜாங்கம் கேட்க, இல்லை சார், அந்த அக்யூஸ்டை பற்றி இன்னமும் கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் வேற என்ன விஷயம், அதுவும் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கே இருந்த சன்னாசி கேட்க, அது வந்து சார், உங்கள் பையன் சேதுவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், என்ன சொல்கிறீங்க? என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கோ ரொம்ப கோபத்தோடு பேச, அங்கே இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, சார், உங்கள் பையன் ஒரு ஒயின் ஷாப்பில் 2-3 பேரை பாட்டிலாலே அடிச்சுட்டு வந்திருக்காரு. அவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சார் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பையன் சேதுவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்த ராஜாங்கத்திலேருந்து மோகனா அப்பத்தானு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்கே சாவித்திரி வந்துட்டு, அண்ணே என்னண்ணே இது? இன்ஸ்பெக்டர், வீடு மாறி வந்திருப்பீங்க, சேது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான், முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியோ அங்கே ஓவராகவே சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க மேடம், நாங்கள் ஒன்றும் ஆதாரம் இல்லாமலாம் வரல. அந்த கடையில் இருக்க சிசிடிவி கேமராவை நாங்கள் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். உங்கள் பையன் சேது தான் உங்களை நல்லாவே அடிச்சிருக்காரு. ஸோ நான் இமிடியேட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கேஸ் வேறு மாதிரி போகும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே ராஜாங்கமுமே சேதுவையும் கீழே கூப்பிடுறாரு. வந்த சேதுக்கிட்ட இங்கே ராஜாங்கம் இருந்துக்கிட்டு, ஏயா சேது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை? ஆமாம், நீ ஒயின் ஷாப்பில் யாரையோ அடிச்சிட்டதா இந்த போலீஸுங்க சொல்கிறாங்களே,
அது உண்மையா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட ராஜாங்கம் கேட்க, ஆமாப்பா, நான் தான் அடித்தேன். என்னையா சொல்கிற சேது, ஏன் அடிச்சு போட்ட? அப்பா, என்னையும் தமிழ்ச்செல்வியும் தப்பா பேசுறாங்கப்பா. எனக்கு குழந்தை பெத்துக்க வக்கு இல்லையா, அதனால தான் அந்த தமிழ்ச்செல்வி வேற எவன் கூடயோ பழகிட்டு இருக்கிறதா என்கிட்டயே சொல்றாங்கப்பா. அப்படி இருக்கும்போது எனக்கு கோபம் வருமா வராதா? அதனால தான்ப்பா ஆத்திரம் தாங்காம பாட்டில் எடுத்து அவனுங்க மண்டையை உடைச்சேன் அப்படின்னு சேது சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, சார் கேட்டீங்களே, உங்க பையனே அவரே அடிச்சதா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதனால நாங்க இப்போ அரெஸ்ட் பண்றோம். எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, சன்னாசி சீக்கிரம் கிளம்பு, ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். என் பையன் ஜெயிலில் இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். ராஜாங்கமும் சேதுவை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போக, அங்க இருந்த சாவித்திரியோ, இந்த தமிழ்ச்செல்வியை எப்போ அவன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தானோ அப்போ ஆரம்பிச்சது இவனுக்கு சனி. இப்போ வரைக்கும் அவன் தலையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. சேது எம்புட்டு நல்லவன் தெரியுமா? அந்த தமிழ்ச்செல்வி கேடுகட்ட வேலையை பார்த்ததுனால தான் இப்போ சேதுவுக்கு கோபம் வந்து அவனும் பாட்டிலால் அடிச்சிருக்கான். அவ பண்ண தப்புனால கண்ட நாய்ங்களாம் சேதுவை தப்பா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க, உடனே அப்பத்தான் அங்க வந்து, ஏய் சாவித்ரி, உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை, முதல்ல இங்கேருந்து போ. ஏற்கனவே சேதுவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு நாங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் நீ வேற, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, ஆமாம், எதனா ஒன்று சொன்னால் அந்த தமிழ்ச்செல்வி தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு ஆடுறது. இந்த வீட்டில் அவளுக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வா தாமரை, நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சாவித்திரியும் தாமரையும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சித்ராவோ, அம்மா, அந்த சேதுவை எப்படியோ ஒரு வழியா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா. ஆமாண்டி, பின்ன தமிழ்ச்செல்வி மேலே இருக்க கோவத்தில் ஊரில் இருக்கவன் தலையெல்லாம் பாட்டில் போட்டு உடைச்சா யாரு தான் சும்மா இருப்பா? அதனால தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட அவன் வெளியவே வரக்கூடாது. போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களும் செத்துட்டா அதுக்கப்புறம் இவன் மேலே கொலைப்பழி விழுந்துடும். ஒரு வழியாக நமக்கு தான் சந்தோஷம். என் புள்ள சேது எம்புட்டு ரோட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு இதெல்லாம் தேவைதான், கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தாவோ ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்க, உடனே மோகனா இருந்துக்கிட்டு, மலரு, நீ கொஞ்சம் சீக்கிரமா தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போடு, அவகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். மலர் ஃபோன் போட அங்கே இருந்த வசந்தியுமே ஃபோனை அட்டன் பண்ணி, என்னம்மா மலரு, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க, ஏதாவது பிரச்சனையா? இதோ நான் அம்மாச்சிக்கிட்ட கொடுக்குறேன். என்னங்கம்மா இந்த நேரத்தில் தமிழ்ச்செல்விக்கிட்ட நீங்கள் பேசணுமா? அடியே ஆமாண்டி, சீக்கிரமாக தமிழ்ச்செல்விக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, வசந்தியுமே ஃபோனை எடுத்துக்கிட்டு போய் தமிழ்ச்செல்வியும் எழுப்பி, அடியே தமிழ், உன் அம்மாச்சி தான் ஃபோனில் இருக்காங்க, சீக்கிரமாக பேசு, ஏதோ பதட்டமாக பேசுகிறாங்க. என்னம்மா சொல்கிற, சீக்கிரமாக ஃபோனை கொடு. சொல்லுங்க அம்மாச்சி, என்ன விஷயம், எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அடியே தமிழ், சேதுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சுடி அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, தமிழ்ச்செல்விக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க, எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம்? ஆமாண்டி, இன்னைக்கு ஒயின் ஷாப்பில் ஏதோ 2-3 பேர் மண்டையை உடச்சிட்டு வந்திருக்கான். உனக்கு தான் தெரியாதா அவன் குடிச்சா என்ன பண்ணுவான்னு? அதனால தான் ஏதோ கைகலப்பாக இருக்கு, போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க, நீங்கள் ஃபோனை வைங்க, நான் இப்போவே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, அடியே தமிழ், நீயே வயிற்று புள்ளக்காரி, நீ போய் எதுக்காக அங்கெல்லாம் போகிற? இல்லை அம்மாச்சி, என்னால் இதுக்கப்புறமும் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, முதல்ல மாமாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், நீங்கள் ஃபோனை வைங்க அம்மாச்சி அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வி இங்கே நேராக கருப்புக்கிட்டேயும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, அப்படியே தமிழ், நீ வா, நாம் ஸ்டேஷனுக்கு போகலாம். தமிழ்ச்செல்வியும் கருப்பும் நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே தமிழ்ச்செல்வி வந்திருக்கிறத பார்த்த சன்னாசி, ஏ தமிழ், இங்கே நீ எதுக்காக வந்த? ஏற்கனவே ஒன்னால தான் இம்புட்டு பிரச்சனை. சேது ஸ்டேஷனுக்கு வர நிலைமைக்கு நீ தான் காரணம். அவன் கண்ணில் மட்டும் நீ பட்டன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவான். நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு அங்கே சன்னாசி சொன்னதும் உடனே அங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, இல்லை மாமா, அவரை வெளியே கொண்டு போகாமல் கண்டிப்பாக நான் இங்கேருந்து போக மாட்டேன். இன்ஸ்பெக்டர், என் சேது மாமா மேலே எந்த தப்பும் கிடையாது, அவரை உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்கே பாருமா, எங்களுக்கு ஒன்றும் கண்ணு தெரியாமல் இல்லை, 2-3 பேரை அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சுன்னா நிரந்தரமாக சேது ஸ்டேஷனில் தான் இருக்க வேண்டியது வரும். சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசும்போது புருஷனுக்கு கோபம் வரதானே செய்யும், அதே தானே சார். அதனால தான் என் புருஷனும் அவனுங்களை அடிச்சிருக்காரு.
இதுல என்ன சார் தப்பு இருக்கு? நியாயப்படி பார்த்தா நீங்க அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்காக நீங்க ஏன் சேது மாமாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தமிழ்ச்செல்வி சேதுவுக்காக பேசுறத பார்த்ததும் அங்க இருந்த சேது வேக வேகமா வந்து இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட, ஏய் உன்னை யாருடி இங்க வந்து எனக்காக பேச சொன்னது? இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான். நீ மட்டும் அன்னைக்கு அந்த ஒயின் ஷாப்பாண்ட வரலன்னா இன்னொரு என் நிலைமை நல்லபடியா இருந்திருக்கோண்டி. அன்னைக்கு நீ வந்ததுனால தானே உன்னை நான் கேவலமா பேச வேண்டியதாச்சு. என்னை யாரும் வெளியே கொண்டு வர வேண்டாம். என் அப்பா இருக்காரு, முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுடுவேன். என்னங்க என்ன பேசுறீங்க? அன்னைக்கு என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் அம்மாவாக போறேன்ற விஷயத்த ஒரு சந்தோஷமா சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க தான் என்னை தப்பா பேசிட்டீங்க. ஏய், நான் ஒன்றும் தப்பா பேசல. உன்னோட லட்சணம் தான் இன்னைக்கு நான் ஃபோன்ல பார்த்தனே. என்னது, ஃபோன்ல பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? ஆமா, இன்னைக்கு சாவித்திரி அத்தை, நீ ஏதோ டாக்டருக்கு படிக்க போனியே, அந்த இடத்துல கேன்டீன்ல வேலை செய்யறவன், அதான் உன்னோட முன்னாள் காதலன், அவன் கூட நீ சிரிச்சு சிரிச்சு பேசுறத நான் வீடியோவை பார்த்தேன். அப்போ உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சேது சொல்ல, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் காலேஜில் பேசுகிற விஷயம் அந்த சாவித்ரி அம்மாவுக்கு எப்படி தெரியும்? எதுக்காக உங்ககிட்ட காட்டணும்? இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையாங்க? உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் அவங்க ஏதோ பெரிய சதி திட்டம் செய்கிறாங்கன்னு. இங்க பாருங்க, என்ன நீங்க சந்தேகப்பட தேவையில்லை. ஏன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருங்க. நான் எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே சேது இருந்துக்கிட்டு, இங்க பாரு, உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ட நாயெல்லாம் என்னை வெளியே கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. முதல்ல இங்கேருந்து போயிடு. ஏ சன்னாசி, அதான் என் புள்ள சொல்கிறான்ல, முதல்ல இந்த தமிழ்ச்செல்வியை இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லு. தேவையில்லாத மறுபடியும் எதுக்கு இவளால் பிரச்சனை? வீட்டில் நடக்கிற பிரச்சனை போதாதுன்னு இங்கே ஸ்டேஷனுக்கும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, உடனே சன்னாசி இருந்துக்கிட்டு, ஏ கருப்பு, அதான் அண்ணன் சொல்லிட்டாருல, முதல்ல தமிழ்ச்செல்வி வெளியே கொண்டு போ. எங்களுக்கு சேதுவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு தெரியும். பேசாம உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சன்னாசி கருப்பு கிட்ட சொன்னதும், கருப்பு இருந்துக்கிட்டு, அம்மாடி தமிழு, நீ வா, நாம போகலாம். இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த இடத்துல அவமானம் தேவையில்லை. நீ வேற வாயம் வயிறுமா இருக்க. இந்த நேரத்தில் எதுக்காக ஸ்டேஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்கணும்? நீ வாமா, நாம் போகலாம். உன்னால் முடியும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் நம்மளை தான் நாம் பேசுகிறத காதிலே வாங்கிக்கலையே. இனிமேலும் எதுக்காக இங்கேருந்து அவமானப்படணும்? நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் இங்கே தமிழ்ச்செல்வியோ ரொம்பவுமே மனசுக்குள்ளே போட்டு குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த சாவித்திரி அம்மா தேவையில்லாமல் அந்த வீடியோவெல்லாம் எடுத்து யார் மூலயமா அனுப்பியிருப்பாங்க? அப்போ இவங்க தான் யாரையோ திட்டம் போட்டு காலேஜில் ஆள் வச்சிருக்காங்க. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கம் தலைவருக்கு ஃபோன் பண்ணி பேச, தலைவருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச, ஒரு வழியா சேதுவையும் ராஜாங்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. சேது நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்ததும் அங்க இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏயா சேது, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? நீ அன்னைக்கு தமிழ்ச்செல்விய ஒயின் ஷாப்பில் வச்சு அசிங்கப்படுத்தி பேசினதுனால தான் ஊரெல்லாம் பார்த்து உன்னையும் கேவலமா பேசுது. இதெல்லாம் நமக்கு தேவையாயா? இனிமேலாவது ஒழுங்கா இரியா, யாரையும் இந்த மாதிரியெல்லாம் அடிக்காதையா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, ஏய் கெழுவி, பேசாம வாயை முடிக்கிட்டு இரு. எல்லாமே அந்த தமிழ்ச்செல்வியால தான் காரணம். சேது இங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரான். ஆனா அந்த தமிழ்ச்செல்வி தினம் தினம் காலேஜுக்கு டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு எவன் கூடயோ கொஞ்சி கொலாவி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. யார் இதுல கஷ்டப்படுறது? சேதுவா இல்ல அந்த தமிழ்ச்செல்வியா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சாவித்திரி சொன்னதும், உடனே அங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏய் சாவித்திரி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? யாருன்னா யார் கூடனா பேசிக்கிட்டு போட்டோம். ஏற்கனவே சேது மனசு கஷ்டத்துல இருக்கான். இதுல நீ வேற ஏதேதோ சொல்லி அவனை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத. முதல்ல போய் எல்லாரும் படுத்து தூங்குங்க, கிளம்புங்க இங்க இருந்து.